ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். நன்றி சொல்ல தொடங்கும் அந்த நொடி உன் வாழ்க்கை செழிக்க தொடங்கும் இந்த கணமே. குழந்தையே, நீ என்னை வேண்டி வந்தாய், கைகளை கூப்பி வேண்டினாய். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய். நன்றி. நன்றி சொல்லாத மனம் எப்பொழுதும் குறைவையே பார்க்கும். நன்றி சொல்லும் மனம் இல்லாததையும் உருவாக்கும். நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது யாருக்கும் சொல்லாத உண்மை, யாரும் உனக்கு சொல்லாத உண்மை. இந்த பிரபஞ்சம் வேண்டுதலால் இயங்கவில்லை, நன்றியால் தான் இயங்குகிறது. நீ கேட்டது கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விடுகிறாய். ஆனால் உனக்கு கிடைத்ததை பார்த்து நன்றி சொன்னாயா? உனக்கு சுவாசம் இருக்கிறது, உனக்கு உயிர் இருக்கிறது, உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் நீ ஒரு நிமிடம் கூட நன்றி சொன்னதுண்டா? குழந்தையே, நீ நினைத்தது நடக்க வேண்டுமா? அப்படியானால் இன்று முதல் வேண்டாதே, நன்றி சொல்ல ஆரம்பி. நீ இன்னும் பெறாத ஆசைக்காக முன்னரே நன்றி சொல். அது நடந்து விட்டது போல நன்றி சொல். இது நடந்து விட்டது, நன்றி. என் வாழ்க்கை செழித்து விட்டது, நன்றி என்று சொல்ல ஆரம்பி. இது சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு அதிர்வெண். நன்றி சொல்லும் இந்த உணர்ச்சி உன் உள்ளத்திலிருந்து எழும்பொழுது அது நேராக பிரபஞ்சத்தை தொடும். பிரபஞ்சம் கேட்கும், இவனுக்கு இதெல்லாம் இருக்கிறதா? அப்படியானால் இன்னும் கொடுக்கலாம். இதுதான் ரகசியம். நன்றி சொல்லும் மனிதனுக்கு வாழ்க்கை தொடர்ந்து தரும். புலம்பும் மனிதனுக்கு வாழ்க்கை மேலும் சோதிக்கும். நீ எப்பொழுதும் கேட்கிறாய், என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறும்? நான் இப்பொழுது பதில் சொல்கிறேன். நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் அந்த நொடியிலேயே உன் விதி மாறத் தொடங்கும். இது வெறும் ஆன்மீகம் அல்ல, இது வாழ்க்கை அறிவியல். நன்றி சொல்லும் பொழுது உன் மனம் அமைதியாகும், உன் எண்ணங்கள் தெளிவாகும், உன் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால்தான் நன்றி சொல்லும் மனிதன் எப்பொழுதும் முன்னேறுகிறான். நீ இன்னும் ஒரு விஷயத்தை மேலும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சொல்வது கிடைத்ததற்காக அல்ல, கிடைக்க போவதற்காக. இன்று இரவு நீ தூங்கும் முன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். உன் வாழ்க்கையில் இருந்த நல்லவற்றுக்கு, பிறகு உன் ஆசை முன்னரே நடந்தது போல நன்றி சொல். இது நடந்து விட்டது, நன்றி. நாளை காலையில் உன் மனம் மாறி இருக்கும். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையே மாறி இருக்கும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நன்றி சொல்லும் இதயம் காலியாக எப்பொழுதும் இருக்காது. நன்றி சொல்லும் நாவுக்கு தோல்வி அருகில் வராது. குழந்தையே, நீ இன்று தொடங்கு. வேண்டுவதை நிறுத்து, நன்றியை தொடங்கு. அப்பொழுதுதான் நீ நினைத்த வாழ்க்கை உன்னை தேடி வரும். நன்றி சொன்ன அந்த நொடி விதி கதவை தானாக திறக்கும். உன் மனம் லேசாவதை நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய். முன்பு ஒரு விஷயத்தை நினைத்து மிகவும் கனமாக பாரமாக இருந்த ஒன்று நீ நன்றி சொன்னவுடன் உன் மனது லேசானது. இப்பொழுது நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். நன்றி சொல்வது பழக்கம் இல்லை, புதிய வாழ்க்கையின் கதவு. இன்னும் கூட நான் ஆழமான ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன். இதுவரை யாரும் உனக்கு சொல்லாத ரகசியம் இது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு வராது. நீ என்ன உணர்கிறாயோ அதுதான் உன்னை தேடி வரும். நன்றி சொல்லும் பொழுது உன் மனம் நிறைவு என்ற உணர்ச்சியில் இருக்கும். அந்த உணர்ச்சியை பார்த்து பிரபஞ்சம் முடிவு செய்கிறது, இவனுக்கு ஏற்கனவே நிறைய இருக்கிறது, இன்னும் இன்னும் கொடுக்கலாம் என்று. நீ குறை கூறும் பொழுது உன் மனம் குறைவு என்ற அதிர்வில் இருக்கும். அப்பொழுது பிரபஞ்சம் சொல்வது, இவனுக்கு குறைவே இருக்கிறது, அப்படியானால் இன்னும் குறைவையே அனுபவிக்கட்டும் என்று. இதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கவில்லை என்று நீ தவிக்கிறாய். ஆனால் நீ உணர்ந்ததுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். இப்பொழுது நான் உனக்கு ஒரு புதிய பயிற்சியை கொடுக்கிறேன். இதுதான் நன்றி விதி. இன்னும் ஒரு நாள் கிடைத்தது, நன்றி என்று காலை எழுந்தவுடன் சொல். சாப்பிடும் பொழுது இந்த உணவு எனக்கு கிடைத்தது, நன்றி என்று உணர்ந்து சொல்.
வேலை செய்யும் பொழுது எனக்கு செய்ய ஒரு வேலை இருக்கிறது, நன்றி என்று மனதில் சொல். இரவு தூங்கும் முன் நடந்த 3 விஷயங்களை நினைத்து அதற்கெல்லாம் நன்றி சொல். இது சாதாரண பழக்கம் இல்லை. இது உன் மூளையை மாற்றும். இது உன் அதிர்வை உயர்த்தும். இது உன் வாழ்க்கையை திருப்பும். நன்றி சொல்லும் மனிதன்தான் அதிசயங்களை ஈர்க்கிறான். நீ ஓட வேண்டியது இல்லை, துரத்த வேண்டியது இல்லை. நன்றி சொல்ல ஆரம்பித்தால் எல்லாம் உன்னை தேடி வரும். ஆச்சரியப்படுவாய். நான் கேட்காத விஷயங்கள் கூட எப்படி என் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று அந்த நாளில் நீ உன் நினைவு கூறுவாய். நன்றி சொல்ல ஆரம்பித்த நாள்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்தது. அதிர்ஷ்டத்தை நீ இப்பொழுது அழைத்து விட்டாய். வெற்றி நிச்சயம்.